வெல்கம் யூ டு பாகா பீச். கோவா வந்துட்டு பாகா பீச் பார்க்காம போனால் எப்படி அது சொல்லுங்கள்? ஆனால் ஊரே ஒரு வைபாக தான் சார் இருக்குது, பயங்கர ஒரு வைபாக தான் இருக்குது. தெரு ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்குது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, ஃபன் ஃபீல்டு. ஒயிட் சாண்ட் வேறு. ஸோ சன்செட் பயங்கரமாக இருக்குது. எப்பா அப்படியே கடல் முழுக்க போட்டு தான். அங்கே பேராசைலிங் பண்ணுறாங்க. அங்கே டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஜூம் பண்ண முடியல, சாரி. ஸோ பாகா பீச் பாஸ் செமையாக இருக்குது. அது நம்ம எப்போவுமே ஒரு மெரினா பீச் போய் ஒரு பழக்கம். எல்லா பீச்சுக்கும் நான் போக சொல்லும் போது எனக்கு மெரினா ஃபீல் தான் வரும். ஆனால் பாகா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலி நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ஒரு நேரில் பார்க்கும்போது தான் அதோடய ஃபீலே தெரியும் உங்களுக்கு. அது சொல்கிறவங்களுக்கு புரியும், கேட்குறவங்களுக்கு அது நேரில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோவா வந்தீங்கன்னா, கோவா இஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சரக்கும் இருக்குது, நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கான ஏரியாவும் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் டோட்டலி சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அனைத்தும் உண்டு இங்கே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா சரியான சன்செட்டு, ப்ளஸ் அங்கே பேராசைலிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பனானா போட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நச 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 நசன்னு ஒரு சத்தம் இருந்தாலும் அது நல்லா இருக்குது. சில இடத்துல அது கேட்டால் பிடிக்கவும் பிடிக்காது. பட் இங்கே அது அப்படி இல்லை, ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக கோவா வந்தீங்கன்னா பாகா பீச் இதுக்கு மறக்காமல் வாங்க. மைண்ட் ஸ்ட்ரீம் தான் இல்லைன்னு சொல்லலை. சில பேருக்கு அமைதியாக இருக்கிற இடம் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபீலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்னிங் அந்த அகோடா ஃபோர்ட் போனேன். அகோடா இப்போ டக்குன்னு சொல்ல வரல, அது நல்லா இருந்தது. பட் பாகா பீச் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துருச்சு. அதெல்லாம் என்ன இதுதான் அப்படின்ற மாதிரி சரியான ஃபீல் கொடுத்துருக்கு.
ஸோ இதுதான் பாகா. எல்லாமே இருக்குங்க, எல்லாமே பண்ணுறாங்க இங்கே, சும்மா சொல்லக்கூடாது. பேராசைலிங் வேணுமா, பேராசைலிங்கும் இருக்குது. ஸ்கூபா டைவிங் வேணுமா, ஸ்கூபா டைவிங்கும் இருக்குது. இப்போ இந்த இழுத்துட்டு போகிறான் பாருங்கள், பனானா போட்டுன்னு சொல்லி அப்படியே செம்ம ஸ்பீடாக போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அது ஃபண்ணுக்காக அப்படியே தள்ளி விடுவாங்க, வேணும்னே பண்ண மாட்டாங்க, அது ஒரு ஃபண்ணுக்காக அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் ஜெட்ஸ்கி இருக்குது, ஜெட்ஸ்கி போயிட்டுருக்காங்க அங்கே தூரத்தில். அதுவும் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த சத்தமும் அந்த இதுவும் பியூர் சூப்பராக இருக்குது. அது நேரில் வந்து அதான் சொல்கிறத திரும்ப திரும்ப அதான் வாயில் வருது, நேரில் வந்து பார்த்தா தான் தெரிய வருது. ஸோ இன்றைக்கி மார்னிங் ரீச் ஆனோம், அகோடா ஃபோர்ட் பார்த்தோம், பாகா பீச். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே டைம் கரெக்டாக போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. சும்மா இதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்தையும் உங்களுக்கு. அதுலேயே அப்படியே டைம் போயிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் போயிடும் அப்படியே உங்களுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், என்ஜாய் பண்ணி பார்ப்போம். தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. கூட்டம் பயங்கரமான கூட்டம், எல்லாமே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியான ஹைட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. சந்தோஷ் அப்படியே நேச்சரோட ஆழ்ந்து போய் ஃபோட்டோ எடுக்க அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் ஒன்று இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு. என்ன சந்தோஷ், எப்படி போய் இருக்கு? இட்ஸ் குட், நைஸ், நல்லா இருக்கு. பாகா பீச்சும் ஒன் ஆஃப் ஃபேமஸ் பீச். 2019 நான் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 7 பேர் வந்தோம், செம்ம பண்ணேன். இப்போது திருப்பி அதே மெமரிஸ் தான் இப்போ வந்தாலே. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறது, அவனுங்க எல்லோரும் ஓட்டானுங்க, நாங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க எல்லாம் ஓட்டாங்க. இப்போது வந்து சரி ஒரு ஷார்ட் ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி நானும் உணர்றேன். ஸ்டாப் பண்ணு ஸோ இப்போ நாங்கள் வந்து சாய் சம்ரத் ஃப்ராங்க் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலி வந்து இந்த செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து 1250 ஒரு பர்சனுக்கு. ஸ்கூபா டைவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதுக்கு வந்து பேராசைலிங் ஒரு ஜெட்க்கு வந்து வீடியோ அவங்க வந்து அவைலபிள் இல்லை, பட் ஸ்கூபா டைவிங்க்கு மட்டும்தான். ஸோ 1250க்கும் அவங்க வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் பிக்கப் ட்ராப் அவங்களே பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ நீட் ஆல்கஹால் பீர் ஓகே அப்படின்னா அதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் இன் இட் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் இங்கே கோவா வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் சாய் சம்ரத் ஃப்ராங்க் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம தெரியாத இடத்துல ஒரு இடத்துக்கு போக சொல்லும்போது அவங்க வந்து ஃபுல்லாக பேசி உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே புக் பண்ணி உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் பார்த்து புக் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் வந்து அதை தப்பு சொல்ல, பட் இருந்தாலும் சில பேர் தெரியாமல் அதை வந்து சில இடத்துல மாட்டிப்பாங்க, மொத்த காசுலேயே அதுலேயே போட்டுருவாங்க.
குட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அதை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கூபா டைவிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் காம்போ. இது டால்ஃபின் காம்போவும் சேர்ந்து இவங்க பண்ணுறாங்க. லைக் வந்து டால்ஃபின் சைட் சீயிங்க்கு அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க அவங்களே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேராசைலிங், ஜெட்ஸ்கி ரைட், பனானா ரைட், பம்பர் ரைட், ஸ்பீட் போட் ரைட் அண்ட் ஸ்கூபா டைவிங். இது இவங்களே வந்து 1250 எங்களுக்கு டிஸ்கவுண்ட், ஐ மீன் 1500 சொன்னாங்க. அதை டிஸ்கவுண்ட் பண்ணி 1250 சொல்லி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் இதுலேயே இருக்குது. இதுதான் அந்த ரூம், ஐ மீன் இதுதான் அந்த ஆஃபீஸ். ஸோ நோட்டட். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க அவங்களே. ஸோ இதில் 3-in-1 காம்போ இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இவங்களே மற்ற இதுவும் பார்ட்டி க்ரூசரும் பண்ணுறாங்க. ஸோ 1800 per person. அதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் எல்லாமே இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது, டால்ஃபின் ட்ரிப் தனியாக பண்ணுறாங்க, அண்ட் பஞ்சி ஜம்பிங், crocodile பார்க், ஃப்ளை போர்டிங், அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் போட்டும் அதுக்கும் ஒரு தனி சார்ஜஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அது தனி. ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் மாதிரி அவங்களே பண்ணித்தராங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் கால் பண்ணுங்கள். கோவா வந்தீங்கன்னா பாகா பீச் வாசல், ஐ மீன் பாகா பீச்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய் சம்ரத்தோட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. as well as they have South Goa, North Goa trip and fly boarding trip. That's it.